Hi, welcome to Rajesh Cinemas. நான் உங்க ராஜேஷ். இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024ல ஒரு த்ரில்லர் மூவியா வெளிவந்த லாஸ்ட் ஸ்ட்ரா அப்படிங்கிற படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இவங்களுக்கு சப்போர்ட்டிவா ஒரு 5 பேர் வந்து ஹோட்டல்ல வேலை பார்க்கறாங்க. இவங்க உண்டு, இவங்க டியூட்டி உண்டுன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு மேனேஜரா வந்து இருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளடைவுல என்ன ஆகுது அப்படின்னா, கஸ்டமர் கிட்டையும் இவங்க வந்து அப்பப்ப வந்து கோவத்தை காமிக்கிறாங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசிப்ளினா வந்து இருக்கணும். கப்புனா கப்பு வச்ச இடத்துல இருக்கணும். வந்து கரெக்டா ஒரு டீ சாப்பிடுறோம்னா டக்குன்னு எந்திரிச்சுட்டு போயிடணும். ரொம்ப நேரம் அங்க இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாவே இருக்காங்க. இந்த மாதிரி தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இந்த லோக்கல் பாய்ஸ் இருப்பாங்க பாருங்களேன், அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வண்டியில 2 வீலர்ல வந்து ஒரு கடைக்கு முன்னாடி வந்து ஒரு பிரச்சனை பண்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்க கண்டபடி திட்டி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, மாஸ்க போட்டு அந்த கலாட்டா பண்ண அந்த 5 பேருமே வந்து கடைக்குள்ள உள்ள நுழைஞ்சிடறாங்க. உள்ள நுழைஞ்சிட்டு நீ எனக்கு வந்து ஃப்ரீயா சர்வ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க அவங்கள பயங்கரமா திட்டி அனுப்பிச்சிடுறாங்க. மேற்கொண்டு போலீஸ்க்கு வேற கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அடுத்து இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வான் பண்ணிடுறாங்க. இது ஒரு சைடு இருக்கிறப்ப, இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இவங்கள்ட்ட வேலை பார்க்கிற ஒரு 5 பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, வந்து ஏன் இப்படின்னா நீ நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியா பேசுறவங்க அவனை இவங்க வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த 5 வெளியில போன அந்த 5 பேரு நம்ம ஹீரோயினை என்ன பண்ணாங்க, இப்ப இந்த வேலையை விட்டு போனவன் வெளியில போயிட்டான், இவன் என்ன பண்ணான் அப்படிங்கறத இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது என்னங்கிறது நீங்க படத்தை பார்த்தே நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அதை நான் ரிவைல் பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸ்பாயிலர் ஆயிரும். சோ அந்த ட்விஸ்ட் இதுல வந்து இன்னொரு ஒரு சுவாரஸ்யம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த கதையை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஓபனிங்ல வந்து ஒரு ஷார்ட்டோட நமக்கு காமிப்பாங்க. சோ அது வந்து என்னன்னு கேட்டா ரிவர்ஸ்ல அப்படியே வரும். அதை நீங்க வந்து படம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு காட்சியும் ரிவர்ஸ்ல வரும். இவங்களுக்கு வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீம் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கறது ரிவர்ஸ்ல வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க. அது உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. ஜெசிகா பெல்கின்ங்கிறவங்க தான் லீடிங் கதாபாத்திரத்தை ஏற்றிருப்பாங்க. உண்மையில மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரேமும் எதிரிட்ட இருந்து வந்து காப்பாத்திக்கக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மள பரபரப்போட உச்சியில வைக்குது. அந்த அளவுக்கு அருமையா நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். படத்தோட டைரக்டர் ஆலன் ஸ்காட் நீல் உண்மையிலே வந்து என்னன்னா திரைக்கதையா ரொம்ப ஒரு பரபரப்பா அமைச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து ஒரு இருக்கை நுனியிலே வச்சிருக்காரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தாராளமா உட்கார்ந்து நம்ம த்ரில்லர் ஃபேன்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். ஜெனரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை தாராளமா உட்கார்ந்து பார்க்கலாம். பட் படத்துல சில ரத்த தெரிவிக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறதுனால இந்த படத்தை ஃபேமிலியோட பாக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக், ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.